ஓகே. இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெறீங்க அப்படின்னா என்ன உங்க ப்ரையாரிட்டிஸ்? முதல் 3 விஷயம் நான் இதை செய்ய உங்களுக்கு வாக்குறுதி தரேன் அப்படின்னு என்ன விஷயங்களை முன்வைக்கிறீங்க? சரி, நீங்க ஒரு திருச்சி நாடாளுமன்ற தொகுதிங்கும்போது 6 சட்டமன்ற தொகுதிகள். நீங்க திருச்சி கிழக்கு, மேற்கு, இது நகரப்பகுதி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. பிறகு திருவெரும்பூர் அந்த தொகுதி இருக்கு சட்டமன்ற தொகுதி. பிறகு புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை இது இருக்கு. இதுல என்னன்னா புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை அதுவும் சரி, ஸ்ரீரங்கத்தில் சில ஒரு பகுதியும் சரி, திருவெரும்பூர்லயும் சரி, இதெல்லாம் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஓரளவு நிறைய கிராமங்கள் இருக்கிற விவசாயம் சார்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில பாக்குறேன். அதுக்குண்டான பிரச்சனைகள் குறிப்பா புதுக்கோட்டையில என்னன்னா நீண்டகால கோரிக்கை வைகை காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிற நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. அங்க இந்த இணைப்பு, இந்த நதிகளுடைய இணைப்பு திட்டம் நிறைவேறிச்சுன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர் நீங்க விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம தண்ணீர் பிரச்சனையோ தண்ணீர் பற்றாக்குறை இதாகும். இது புதுக்கோட்டை மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் இருக்க கிட்டத்தட்ட 5-6 மாவட்டங்கள் இதனால பயன்பெறும் சொல்றாங்க. இது ஒரு எம்பியால மாத்திரம் செய்ய முடியாது. இது மாநில அரசு, ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்க இது இருந்தாதான் செய்ய முடியும். ஆனா ஏற்கனவே போராடுற மக்களுக்கு உறுதுணையா இது ஒரு மக்கள் இயக்கமா நான் நடத்த நினைக்கிறேன். நான் இது கண்டிப்பா இதுக்குண்டான அழுத்தம் நான் கொடுப்பேன். நான் அது ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய மலர்கள் தயாரிப்பு உற்பத்தி பண்றாங்க. கந்தர்வக்கோட்டையில முந்திரிகள் உற்பத்தி பண்றாங்க. இதுல வேல்யூ அடிஷன், அந்த மதிப்பு கூட்டல் மாதிரி பண்ணி இந்த விவசாய பொருட்கள் இதுக்குண்டான தொழிற்சாலை கொண்டு வந்தாங்கன்னா அங்க விவசாயிகளுக்கு கூடுதல் விலை இந்த பொருட்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு திருச்சியில பொறுத்த வரைக்கும் நீண்டகால ஒரு பிரச்சனைனா இந்த பாலம், நீங்க அந்த பால்பானையில இருந்து துவாக்குடி வரைக்கும் போற பாலம் நிறைய போக்குவரத்து நெரிசல், நிறைய விபத்துகள் நடக்குன்னு சொல்றாங்க. அங்கேயும் பொறுத்தவரை சின்ன ஒரு குழப்பம் என்ன நடக்குதுன்னா அங்க வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபிளைஓவர் மாதிரி கேட்கறாங்க. அங்க இருக்கிற ஜனங்க ரெசிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எங்க ஃபிளைஓவர் சர்வீஸ் ரோட் கேட்கறாங்க. இது ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு கிளாஷ் இருக்கு. சமீபத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னா இருதரப்புக்கு ஒரு பொதுவான தீர்வை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்னோட கவனத்தை செலுத்துவேன். அதே மாதிரி இங்க பிஹெச்எல் திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சினால பிஹெச்எல், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, ஹெவி அலாய்ஸ் பெனிட்ரேஷன் ப்ராஜெக்ட் இது போன்ற பப்ளிக் செக்டர் அண்டர் தொழிற்சாலையில் இருக்கு. நீங்க திருச்சியில் இருக்கிற அந்த பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை, இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் முன்னாடி மாதிரி இங்க கிடையாது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடையாது. யாருக்கும் நிறைய வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரைக்கும் பழையபடி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போறதுக்குண்டான முயற்சிகள் அது ஒன்றிய அரசை சார்ந்ததான். பட் அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னால் அந்த அழுத்தத்தை நான் கொடுப்பேன். நான்